The radius and center of the equation respectively modulus 3z minus 5 plus I which is equal to 4. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனோட ரேடியஸ் என்ன, சென்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ரேடியஸ் அண்ட் சென்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் z minus z0 modulus which is equal to r. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நாம் வந்து என்ன செய்வோம், z0 வந்து சென்டர் அப்படின்னு கொண்டு வருவோம், r வந்து ரேடியஸ் அப்படின்னு கொண்டு வருவோம். ஸோ கிவன் ஈக்குவேஷனை நாம் ஃபஸ்ட்டு இந்த அமைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இங்கே z தான் பிகினிங்கில் இருக்குது, ஆனால் இங்கே 3z இருக்குது. அப்போ இது என்ன செய்யணும், நம்ம z மாற்றணும். அதனால் என்ன செய்யணும், நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிவைடட் பை 3 மாடுலஸ் 3z டிவைடட் பை 3 என்னும் பொழுது 3 கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல z மட்டும் வரும். மைனஸ் 5 ப்ளஸ் I, அதாவது 5 டிவைடட் பை 3 plus I divided by 3 modulus which is equal to இங்கே என்ன இருக்குது, R. சாரி, Rன்றது இந்த ஈக்குவேஷன். நமக்கு ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனில் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. 4/3. இப்போ இது ரெண்டையும் நாம் கம்பேர் பண்ணுறோம். இங்கே Z இருக்குது, இங்கே Z ஆக்கிட்டோம். அடுத்தது மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறது 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்மும் சேர்த்து தான் இங்கே மைனஸ் இருக்கணும். ஸோ இங்கே மைனஸ் வரா மாதிரி இந்த டேர்மை வந்து நம்ம மாற்றி எழுத போகிறோம், சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த z0 அப்படின்றது சென்டர், இங்கே z0 ஒன்று தான் இருக்குது, பட் இங்கே 2 டேர்மும் அது பிரிஞ்சிருக்கு. இது அப்படியே z0 அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், மைனஸ் வரணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா z மைனஸ் இது அப்படியே நமக்கு உள்ளே இருக்கணும், சைன் சேஞ்ச் ஆகாமல் உள்ளே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறது ஆக்சுவலாக -5/3 இருக்குது. நம்ம இங்கே காமனாக ஒரு மைனஸ் போடுறோம். இங்கே -5/3 வரணும்னா நம்ம இங்கே என்ன செய்யணும், +5/3 போடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5/3 வந்துடுது. அடுத்த டேர்ம் வந்து +i/3 இருக்குது. அப்போ இங்கே -i/3 போடுறோம், போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ சைன் சேஞ்ச் ஆகாமல் இங்கே மைனஸ் வரா மாதிரி நாம் இதை கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 4/3. இப்போ கம்பேர் பண்ணுறோம். Z இருக்குது Z, மைனஸ் இருக்குது மைனஸ், இந்த டேர்ம் அப்படியே என்னன்னு எடுத்துக்கிறோம், Z0ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் R 4/3 இருக்குது. ஸோ சேம் இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் இதில் வந்து ரேடியஸ் சென்டர் வந்து நாம் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா படி Z0ன்றது என்ன, சென்டர். இந்த அமைப்பின் படி இருந்தால் தான் Z0 சென்டர். ஸோ அதே அமைப்பின் படி தான் இதுவும் இருக்குது. நம்ம வந்து இதை தான் Z0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சென்டர். இங்கே இருக்கிற ரேடியஸ் தான் இது. ஸோ இது வந்து ரேடியஸ். இவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது ரேடியஸ் அண்ட் சென்டர் ஆஃப் த ஈக்குவேஷன் ரெஸ்பெக்டிவ்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ரேடியஸ் தான் நாம் கொடுக்கணும், அடுத்தது தான் சென்டர் கொடுக்கணும். ரேடியஸ் என்ன இருக்குது, 4/3. ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 4/3 எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ இதான் வந்து ரேடியஸ். இந்த ரெஸ்பெக்டிவ்லி சேஞ்ச் ஆகாமல் நாம் வந்து ஆன்சர் கொடுக்கணும். ஸோ 4/3 ரேடியஸ், சென்டர் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 5/3 மைனஸ் i/3. ஐயை விட்டுருவோம், நம்ம இந்த இடத்துல 1 இருக்கிறதா நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ -1/3. 5/3, -1/3ன்றது சென்டர். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/3 அப்படின்றது ரேடியஸ், சென்டர் எப்படின்னா Z0. பொதுவாக Z0 நம்ம எப்படி எழுதுவோம், x + iy எழுதுவோம். ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட். அதே மாதிரி தான் இது இருக்குது. 5/3 - i/3ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம கோஆர்டினேட்ஸில் எழுதணும். அப்போது 5/3, -1/3ன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து சென்டர். ஸோ ஆப்ஷன் B is the right answer. Evaluate
the center and radius of the equation modulus z plus 2 minus I modulus which is equal to 2. ஸோ இந்த ஈக்குவேஷனோட சென்டர் ரேடியஸ் ஆர்டர் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டர் கேட்டிருக்காங்க, அடுத்தது ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அது பிஃபோர் தட் நமக்கு வந்து கிவன் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் நாம் சேஞ்ச் பண்ணணும். z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நாம் சேஞ்ச் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிறது z ப்ளஸ் 2 மைனஸ் I ஈக்குவல் டு 2. இதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நாம் வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போது இசட்டுக்கு இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இசட் நாட் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இல்லை. அதோடு இல்லாமல் இது வந்து 2 டேர்மாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் இந்த டேர்ம் வந்து இருக்குது. ஆர் வந்து 2 இருக்குது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து இங்கே நம்ம மைனஸ் வர மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்போது இசட் மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு மைனஸ் 2 போடுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 சேஞ்ச் ஆகலை இல்லையா? அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. இங்கே மைனஸ் ஐ இருக்குது, அதனால் இங்கே வந்து ப்ளஸ் ஐ போடுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஐ. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் ஐ அப்படின்றது இதை மாதிரி எழுதினாலும் என்ன செய்யலை, சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எழுதிடுறோம். மாடுலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது இது ரெண்டையும் நாம் வந்து என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். இசட் இசட் மைனஸ் மைனஸ் இசட் நாட், இது ஹோலாக வந்து என்னது இசட் நாட். ஆர் வந்து 2. இப்போது நம்ம இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாமா? சென்டர் என்ன, நமக்கு இந்த பார்ட் தான் நம்ம வந்து சென்டர்னு எடுப்போம். மைனஸ் 2 ப்ளஸ் ஐ, இது வந்து டேர்மாக இருக்குது. இது வந்து நம்ம கோஆர்டினேட்டாக எழுதும்போது எப்படி எழுதுவோன்னா மைனஸ் 2, 1 அப்படின்னு எழுதுவோம். ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணிப்போம். இந்த மாதிரி டேர்மாக கொடுத்துருந்தாலும் இதை மார்க் பண்ணிக்கலாம், கோஆர்டினேட்டாக கொடுத்துருந்தா இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேடியஸ். ரேடியஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ ஆன்சர் செக் பண்ணலாம். மைனஸ் 2 ப்ளஸ் ஐ இங்கே இருக்குது, அதே மாதிரி ரேடியஸ் வந்து 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following equation has minus 1 plus 2i and 1 of its center and radius respectively? கீழே 4 ஈக்குவேஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸில் ஏபிசிடி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஈக்குவேஷனுக்கு மைனஸ் 1 ப்ளஸ் 2yன்றது சென்டராகவும் 1 அப்படின்றது ரேடியஸாகவும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம கிவன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். 4 ரேடியஸையும் பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து நமக்கு 1 இல்லை, ஆனால் இங்கே வந்து 1 வந்து ரேடியஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ரேடியஸ் 1 வரா மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 3 இருக்குது, இதை ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணோன்னா இது 1 ஆகும். பட் இங்கே வந்து 3z வந்துடும். இப்போ நமக்கு கண்டிஷன் வந்து z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர்ன்றது தான் கண்டிஷன். மீண்டும் வந்து இந்த 3z z ஆக்கிறதுக்கு டிவைடட் பை 3 போடுவோம். அப்போ இங்கே வந்து 1/3 ஆகிடும். அப்போது இது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இது வந்து 1 ஆகணும் அப்படின்னா ஹோல் டிவைடட் பை 2ன்னு போடுவோம். இப்போ 2/2 1 ஆகிடும், ரேடியஸ் 1 கிடச்சிடுது. இங்கேயும் 2/2 போயிடும். இப்போ இங்கே z வருது, இங்கே மைனஸ் வரணும். சேம் டைம் 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 1 மைனஸ் 2yன்னு வருது. நமக்கு இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 2y இருக்குது. அப்போது நம்ம ஒரு மைனஸை வெளியில் எடுத்தோம்னா சேம் சென்டர் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. இது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து ரேடியஸ் 1 வரணும் அப்படின்னா ஹோல் டிவைடட் பை 8 போடுறோம். அப்போ ரேடியஸ் 1 ஆகிடும். ஆனால் இது வந்து 3/8 ஆகிடும். அப்போ இன்னும் இந்த சம் வந்து என்ன ஆகிடுது, காம்ப்ளிகேட் ஆகிடுது. அப்போ இது வராது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஹோல் டிவைடட் பை 2 4 போட்டோம்னா இங்கே 1 ஆகிடும். பட் இங்கே வந்து z/2ன்னு மாறிடும். அப்போ இது வந்து நம்ம ஆன்சர் வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து 100% மேட்ச் ஆகுது. இருந்தாலும் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். 2z ப்ளஸ் 2 மைனஸ் 4i மாடுலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. ஸோ ஹோல் டிவைடட் பை 2 கொண்டு வரும். ஏன்னா அவங்க கொஷினில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரேடியஸ் 1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதை வச்சு தான் இப்போ ஆன்சரே கிளிக் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் 1 வரணும்னா நம்ம என்ன செய்யணும், ஹோல் டிவைடட் பை 2 பண்ணுறோம். இப்போ இதை டிவைடட் பை 2 போடும்பொழுது என்ன ஆகிடுது, z ஆகிடுது. ப்ளஸ் இதை டிவைடட் பை 2 போடும்பொழுது 1 ஆகிடுது. மைனஸ் இதை டிவைடட் பை 2 போடும்பொழுது 2i அப்படின்னு ஆகிடுது. மாடுலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2/2 1. இப்போது கொஷினில் கொடுத்தா மாதிரி ரேடியஸ் 1 வந்துடுச்சு. சென்டர் வருதான்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்மேட் வந்து இதுதான். z மைனஸ் z நாட்டுன்னு இருக்கணும். z இருக்குது,
பட் இந்த டேர்மை வந்து நம்ம மைனஸ் ஆஃப்னு கொண்டு வர போகிறோம். இப்போது இசட் மைனஸ் ஆஃப் -1 + 2i அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம் ஈக்குவல் டு 1. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 1 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 × 2i 2i. ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி. இப்போது இசட் மைனஸ் z0, இது ஹோல் வந்து z0, இட் மீன்ஸ் என்ன, இது சென்டர், ஈக்குவல் டு 1. இது என்ன, ரேடியஸ். திஸ் இஸ் வாட் தே கிவன் இன் கொஷின். சென்டர் வந்து -1 + 2i, ரேடியஸ் வந்து 1 இருக்கிற மாதிரி எந்த ஈக்குவேஷன் கீழே இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.